இதுதான் Vivo T3 அண்டர் 20,000 செக்மெண்ட்ல இது எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மக்களே. இன்னைக்கு நம்ம 2000 பேர் தான். ஆனா அடுத்த வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம 1 லட்சம் இல்ல 10 லட்சம் சப்ஸ்கிரைபரா இருப்போம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். அதே சமயத்துல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த சேனல் இருக்கும். இதுக்கான 200% எஃபர்ட்டை நான் உங்களுக்கு தரப்போறேன். அது மட்டும் இல்லாம நானும் உங்கள்ட்ட வந்து நிறைய சப்போர்ட் எதிர்பார்க்கிறேன். அது என்னன்றத அடுத்த மெகா அன்பாக்சிங் வீடியோல பார்க்கலாம். அதை பத்தி இன்னும் நிறையவே பேசலாம். இப்ப இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸை கொண்டு வாங்க. அது யூடியூப்ல நம்ம சேனல்ல இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு புஷ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் விவோட T2 பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கு. அதே இடத்துல T3ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்றபடி ஃபோன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதோட டிசைனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்னலாம் இருந்துச்சுன்றதை பார்த்துடலாம். இதோட பாக்ஸோட கண்டென்ட் பார்த்தோம்னா ஃபோனோட கேஸு, அப்புறம் சில பேப்பர் பாக்ஸு, சிம் எஜெக்டர் பின்னு, இதை தவிர்த்து பார்த்தோம்னா Type-C to Type-A கேபிள், 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இதுதான் உள்ள இருக்கிற கண்டென்ட். இப்போ ஃபோனை வெளியே எடுத்து டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு IQOO Z9 மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இதை பற்றி கம்பேரிசன் வீடியோவை சீக்கிரமா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக இந்த ஃபோன் 2 கலர்ல வருது. ஒன்று வந்து இந்த காஸ்மிக் ப்ளூன்ற வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டல் ஃபிளேக்ன்ற கலர்ல வருது. இந்த கலர் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. முக்கியமா இந்த கேமரா பம்ப், அதை சுற்றி இருக்கிற அந்த அவுட்லைன்லாம் பார்க்க செம்மையா இருக்கு. இது அதோட சேர்ந்த இந்த ப்ளூ கலர் லுக்குமே செம்ம அட்ராக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. IQOO Z9 சைட் பை சைட் வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த Vivo T3 நல்ல அட்ராக்டிவ் டிசைன் மாதிரி தான் தெரியுது. பட் இங்க பில்டு குவாலிட்டியை பத்தி பேசும்போது சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம். இந்த போனோட ஓவரால் பில்டுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நார்மலா வாட்டர் ஸ்ப்ரேல இருந்து தப்பிச்சுக்கும். இதை தவிர்த்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல டிராகன் ரயிலுக்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 அதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த போனை சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டாப் சைட்ல ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இது செகண்டரி மைக். அதே பாட்டம்ல பிரைமரி மைக் இருக்கு. பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கிரில், Type-C போர்ட், ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் இல்ல ஒரு மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணும். இந்த பக்கம் பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல எதுவுமே கிடையாது. ரைட் சைட்ல ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. பக்கத்துல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பத்தி பேசும்போது 2 ஸ்பீக்கர் இருக்கு. ஒன்னு வந்து பாட்டம்ல இருக்கு, இன்னொன்னு வந்து இங்க இருக்கிற இந்த இயர் பீஸோட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் வால்யூம் பத்தி பேசும்போது குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்ல இருக்கிற Realme 12 Plus கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு. இருந்தாலும் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. இதுல சவுண்ட் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல 150ல இருந்து 200% வரலையும் நீங்க சவுண்ட் பூஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. மற்றபடி இந்த இடத்துல 3.5mm ஜாக்கை கட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 3.5mm ஜாக் இந்த மாடல்ல கிடைக்காதுன்றது ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் தெரியுது. இதோட டிஸ்பிளே பத்தி பார்க்கும்போது இங்க 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான், ஸ்மூத்தா தான் இருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் நான் பெருசா ஃபீல் பண்ணல. அப்பப்ப லைட்டா மைனரான சட்டர் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அண்டர் 20,000 செக்மெண்ட்ல அண்டர் 40,000 இருக்கிற எல்லா போன்ஸ்லயுமே இந்த மைனரான சட்டர் லேக் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ நல்லாவே இருக்கு. பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதுல இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலயுமே பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த செக்மெண்ட்ல இது பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸ்கிரீன் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும். Realme 12 Plusல இதோட ஸ்லைட்டான பெட்டர் ஸ்கிரீனோட பிரைட்னஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி யூடியூப்ல HDR கண்டென்ட் நீங்க ப்ளே பண்ண முடியும். 4K 60 FPS வரலையும். நார்மல் 4K கண்டென்ட்லயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. கலர்ஸும் நல்லா இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி பேசும்போது இங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. இது கீழே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டா இருந்துச்சுன்னா இது ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இது ரைட் ஹேண்ட் யூஸரா இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இதோட அக்யூரசி நல்லாவே இருக்கு. அப்படியே இந்த ஃபேஸ் அன்லாக் பத்தி பேசுவோம். இதுவுமே 2 கண்டிஷன்லயுமே பகலா இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி நல்லாவே அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபாஸ்டாவும் இருந்துச்சு. இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது இங்க டைமென்சிட்டியோட 7200 தான் கொடுத்துருக்காங்க. இது மாலி G610 வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. அண்டர் 20,000 செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த Vivo T3 அண்ட் IQOO Z9 இது ரெண்டுமே தான். இதோட பெஞ்ச் மார்க்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்டோரேஜ் என்ன இருக்குன்றத பார்த்தலாம். இங்க 8GB 128GB வேரியண்ட்டும் 8GB 256GB வேரியண்ட்டும் அவைலபிளா இருக்கு. இது ரெண்டுமே LPDDR4X RAM, UFSல 2.2 ஸ்டோரேஜோட வருது. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்னு பார்க்கும்போது அரௌண்ட் 800ல இருந்து 900 MBPS வரலையும் கிடைச்சி போத் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. இது ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பீட் தான். பட் இது Realme 12 Plus கம்பேர் பண்ணும்போது லிட்டில் டவுன் சைடு தான். அங்க UFSல 3.1 சப்போர்ட் இருக்கு. பட் இங்க பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 போன் தான், ஐக்யூவோட Z9ம் சரி இந்த விவோட T3 ரெண்டுமே தான் இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட். இங்க ஆன்டிடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 7.2 lakhsல இருந்து 7.15 lakhs வரலையுமே எனக்கு கிடைச்சிச்சு. கிக் பெஞ்ச்ல இருக்கிற சிங்கிள் ஸ்கோர், மல்டி ஸ்கோர் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸோட
ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம தெர்மல் த்ராட்லிங்ல நம்மளுக்கு த்ராட்லிங் சுத்தமா ஃபேஸ் பண்ணல. 100% ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. 3D மார்க்கோட 20 மினிட்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல அரௌண்ட் 99, 98 அந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சு. இதோட ரிசல்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஹீட்டிங் ஓரளவுக்கு மினிமலா தான் இருந்துச்சு. சரி, மற்றபடி இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே 60 FPS கேம் பிளே பண்ண முடியும் பப்ஜியில். இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. 120,000 செக்மெண்ட்ல கேமிங்காக ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா இது சரியான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஷட்டர் டிராப் லைட்டாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளையாடுற கண்டிஷனை பொறுத்து மாறும். இண்டோரில் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாவில் விளையாடுறீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40-41 டிகிரி வரையும் போகுது. இதே அவுட் சைடில் பெருசா வென்டிலேஷன் இல்ல, ஆனா ஹீட்டிங் அதிகமா இருக்கு, இல்ல டைரக்ட் சன்லைட்ல விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா ஹையர் ஹீட்டிங் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நீங்க வாங்கினோடனே கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப பேட்டரிஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒன்னு ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த டெஸ்டிங்காக நான் மினிமம் 16 ல இருந்து 17 ஹவர்ஸ்க்கு மேல டெடிகேட்டடா ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரிசல்ட்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா உங்கள்ட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? 100 பேர் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு 10ல இருந்து 20 பேர் கூட இந்த பேட்டரி செக்ஷனை நீங்க பாக்குறதே கிடையாது. எல்லாமே உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஈஸியா மத்தவங்களோட மாதிரி ஸ்பெக்கை ரீட் பண்ணிட்டு போக தெரியும். இன்னுமே 2 நாளுக்கு முன்னாடி என்னால ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். பட் என்னோட மனசாட்சி அதுக்கு ஒத்து வரல. இல்லப்பா எனக்கு இந்த டெஸ்டிங் ரிசல்ட்லாம் எனக்கு தேவையில்ல, மத்தவங்க மாதிரி ஸ்பெக்கை மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிரு நீங்க சொல்றீங்களா, நான் செய்யறேன், அதுல நோ ப்ராப்ளம். சரி, இப்ப டெஸ்டிங் ரிசல்ட்டை பத்தி பேசுவோம். இத 100% சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 22 minutes பக்கமா எடுத்துக்கிச்சு. 37 ல இருந்து 38 டிகிரி செல்சியஸ்ல செக் பண்ணும்போது. இதே 50% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 38 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இந்த போன்ல. மற்றபடி இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு 6 hours 45 minutesக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு அண்டர் ஹெவி கண்டிஷன்ல செக் பண்ணும்போது. மற்றபடி உங்களோட யூசேஜ் பேட்டர்னுக்காக நான் ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். இதுல என்னன்னா ரிஃப்ரெஷ் ரேட் ஆட்டோ மோட்ல தான் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 60% பிரைட்னஸ் வச்சிருக்கேன். இண்டோர்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் 30 இல்லைனா 20 அந்த மாதிரி பிரைட்னஸ் லெவல் தான் இருக்கும். ஸோ இண்டோர் அண்ட் அவுட்டோர்லாம் சேர்த்து கன்சிடர் பண்ணி பிரைட்னஸ் லெவல் 60 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வால்யூம் லெவலை பொறுத்த வரைக்கும் 100% வச்சிருக்கேன். மற்றபடி ரூம் டெம்பரேச்சர் 36 ல இருந்து 38 டிகிரி செல்சியஸ் சொல்லி இருந்துச்சு. ஃபேன்ல தான் செக் பண்ணியிருந்தேன் இது எல்லாத்தையுமே. முக்கியமா வைஃபை பொறுத்த வரைக்கும் 60 Mbps ஸ்பீட்ல தான் இந்த போன்ல இருக்கிற எல்லா டெஸ்டிங்குமே நான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டேபிள்ல நீங்க பாக்குறது தான் பேட்டரி டிராப், எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பேட்டரி டிராப் ஆயிருக்குன்றதை இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் ஐடியல் கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு 6 ஹவர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் 0% வரலையும் டிராப் இருக்கு, சில டைம் 1 or 2% வரலையும் டிராப் இருக்கு. மற்றபடி அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா இங்க யூடியூப்ல 1 ஹவருக்கு 9% டிராப் ஆகுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 11% டிராப் இருக்கு. இதே ஹாட்ஸ்டார் 1 ஹவர் யூஸ் பண்றீங்கன்னா 7% வரலையும் டிராப் இருக்கு. கேமரா 4K ல வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க இண்டோர்லனா 15 மினிட்ஸ்ல 7% டிராப் இருக்கு. இங்க கேமிங்கை பத்தி பேசும்போது ஆட்டோ பிரைட்னஸ்ல தான் வச்சிருந்தேன். 100% வால்யூம்ல வச்சு செக் பண்ணும்போது 1 ஹவர்க்கான கேம் பிளேல 17% வால்யூமான பேட்டரி டிராப் இருக்கு. இப்ப அவுட்டோர் கேமரா கண்டிஷன் போகும்போது ஒரு 45 மினிட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 11% வால்யூமான பேட்டரி டிராப் இருக்கு. இதுல 80% போட்டோஸ்ல எடுத்தது, ஒரு 20% பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது பேட்டரி ட்ரைன் ஆனிச்சு. ஓவராலா இதுதான் பேட்டரி சார்ட். இதை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான பேட்டரி ரிசல்ட் வருது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப கேமராஸ் பத்தி பேசலாம். இங்க பேக்ல சோனியோட IMX882 சென்சார் தான் பிரைமரியா கொடுத்திருக்காங்க. செகண்டரியா இருக்கிறது டெப்த் சென்சார், மூணாவதா இருக்கிறது ஃபிளிக்கர் சென்சார். இது ஒரு சில ஏரியால மட்டும்தான் ஒர்க் ஆகும். டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது இல்ல லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல லைட்டா யூஸ் ஆகும். மேஜர் யூசேஜ் இது கிடையாது. ஆனா இந்த ஏரியா பார்க்க நல்லா இருக்கு இந்த இடத்துல. மற்றபடி இதுல போன்ல எடுத்த போட்டோஸ்ல டீடைல்ஸ் நல்லா இருந்துச்சு, கலர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல சேச்சுரேஷன் கம்மியா இருந்த மாதிரியான ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. மற்றபடி டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த போன்ல பேக் கேமரால எடுக்கிற டே லைட் சாம்பிள்ஸ் எல்லாமே நிழல்ல எடுக்கும்போது செம்மையா வந்துருந்துச்சு. இதுல நார்மல் மோட்ல எடுக்கிற 1x 2x போட்டோஸும் சரி, போர்ட்ரேட் மோட்ல எடுக்கிற 1x 2xும் சரி செம்மையாவே இருந்துச்சு. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ்டு லைட் கண்டிஷன்லயும் இதோட போட்டோஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த இடத்துல நிழலும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். இதுல எடுத்த போட்டோஸ்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் ஈவினிங்ல ஒரு நிழல்ல எடுக்கிற போட்டோஸும் செம்மையா வந்துருந்துச்சு இந்த இடத்துல. இப்ப இண்டோர்ல எடுத்த நார்மல் அண்ட் போர்ட்ரேட் சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த இடத்துல டே லைட் கண்டிஷன்ல இதுதான் அவுட்புட். இதுவுமே செம்மையா வந்துருந்துச்சு. இப்ப நைட் ஒரு 8 மணிக்கு எடுத்த போட்டோ பாருங்க. இந்த இடத்துல ஃபேஸ்ல ஒரே ஒரு லைட் தான் படுது. இந்த இடத்துலயும் அவுட்புட் நல்லாவே வந்துருந்துச்சு. இதை தவிர்த்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் லோ லைட் கண்டிஷன்ல எடுக்கிற இண்டோர் அண்ட் அவுட்டோர் போட்டோஸும் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. பட் நாய்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு டீசெண்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த போன்ல வேற என்னப்பா பேக் கேமரால குறைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில லைட்டிங் கண்டிஷன்ல பேக்ல லைட் அதிகமா இருக்கும்போது பிரைமரி சென்சார்ல டீடைல்ஸ் அடி வாங்குது. போர்ட்ரேட் சாம்பிள்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கு. அந்த எட்ஜ் கட் அவுட் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல இந்த கண்டிஷன்ல மட்டும். அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்க 16 MBக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதுல நார்மல் மோடு, போர்ட்ரேட் மோடு 2 விதமா போட்டோஸ் எடுக்கலாம். இது ரெண்டுமே வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி, மார்னிங் ஈவினிங் லோ லைட் எல்லாமே செம்மையா இருந்துச்சு.
இருந்துச்சு. லோ லைட்ல சுத்தமா லைட்டே இல்லைனாலும் இதோட அவுட்புட் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்ப குறையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும் இருக்கதா செய்யுது. அதாவது ஹெவியான லைட் வந்து பேக்ல அடிக்கும் போது இங்க டீடைல்ஸ் அடி வாங்குது. அதுக்கடுத்து போர்ட்ரைட்ல எட்ஜ் ரிடக்ஷன் சரியில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஒளிவட்டம் தெரியுது ஃபேஸ்ல. இதுதான் இதுல இருக்கிற குறை. அப்படியே வீடியோ சைடு வந்தோம்னா இங்க 4K 30 FPS வரலையும் பேக்ல சப்போர்ட் இருக்கு. ஸ்டெபிலிட்டியோட இருக்கு, which is good. இங்க பாசிட்டிவ்ஸ் என்னன்னா டீடைல்ஸ் நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல வந்தோம்னா இங்க 1080p 30 FPS வரலையும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். இதோட அவுட்புட் நல்லா இருக்கு. இங்க ஸ்டெபிலிட்டி கிடையாது, டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. அப்படியே இங்க போர்ட்ரைட் வீடியோக்கு வந்தோம்னா இங்க ஃப்ரண்ட்ல 1080p 24 FPS வரலையும் சப்போர்ட் இருக்கு. பேக்லயும் அதே சப்போர்ட் தான் இருக்கு. இங்க வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இல்ல, ஆனா டீடைல்ஸ் நல்லா இருக்கு, பார்க்கவும் ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல போர்ட்ரைட் வீடியோல 1080p சப்போர்ட்டோட வருது இந்த போன் மட்டும் தான். அதுவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே இருக்கிறது உண்மையாலுமே செம்ம ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்க ஸ்லோ மோஷன்ல 720p உங்களுக்கு 240 FPS வரலையும் சப்போர்ட் இருக்கு. இதே 1080p எடுக்கிறீங்கன்னா அப் டு 120 FPS வரலையும் எடுத்துக்கலாம். இதுல எடுக்கிற அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஒரு ஃபன்னுக்கு நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்க அதர் போட்டோ ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்க ப்ரோ மோடு, டுயல் வீடியோ, டைம் லாப்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓவராலா இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அண்டர் 20,000 செக்மெண்ட்ல நிறைய கேமரா போன்ஸ் இருக்கு. அதுல இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸ்கின் டோன்ஸ் இல்ல ஒரு சில ஃபீச்சர்ஸை பொறுத்து எந்த போன் உங்களுக்கு வேணும்ன்றத கியூரேட்டடா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இது சம்பந்தமா இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இந்த போனோட சாஃப்ட்வேரை பத்தி பேசும்போது இங்க Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. Fun Touch OS 14 தான் இதை பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதாவது Android 16 வரலையும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். மற்றபடி இந்த போனை நான் ஓபன் பண்ணும்போது மொத்தமா 51 அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனா இருந்துச்சு. இதுல நிறைய அப்ளிகேஷனை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரு சிலதை டிசேபிள் பண்ணலாம். இருந்தாலுமே ஒரு 30+ அப்ளிகேஷன் இன்னுமே இருக்கதா செய்யுது. மற்றபடி இதோட UI ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்கு. முக்கியமா ஹோம் ஸ்கிரீன்ல இந்த நோட்டிபிகேஷன் பார்ல செட்டிங்ஸை மூவ் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான டைனமிக் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கு. இது மூலமா நீங்க ஃபேஸ், ஃபிங்கர் பிரிண்ட், டச் ஸ்கிரீன்ல வர எல்லா அனிமேஷனுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் அனிமேஷன், USB இன்சர்ட் பண்ணும்போது வர அனிமேஷனையும் நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம ரெகுலரா வர ஸ்பிளிட் ஸ்கிரீன், 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட், ஸ்மால் விண்டோ, சைட் பார், டபுள் டேப்ல வந்து ஸ்கிரீன் ஆன் அண்ட் ஆஃப் பண்றது, இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த போனோட பிரைசிங்கை பத்தி பேசும்போது இங்க 8GB 128GB வேரியன்ட் பார்த்தோம்னா 20,000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே 8 256GB வரையும் 22,000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களால 18,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் 8GB 128GB வேரியன்ட். இதே 8 256GB வேரியன்ட் 20,000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். இந்த பிரைஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா வர்த் மாதிரி தான் தெரியுது. முக்கியமா இந்த விவோல Y200eன்ற மாடலை கம்பேர் பண்ணும்போது விவோவை சார்ந்து இருக்கவங்க கண்டிப்பா இந்த மாடலை சூஸ் பண்ணலாம். செம்மையா நிறைய பெட்டர் ஆப்ஷன் இதுல இருக்கு. மற்றபடி நியூட்ரலா இருக்கிற ஆடியன்ஸுமே இந்த போனை நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் 60 FPSக்கான ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும் அண்டர் 20,000 செக்மெண்ட்ல. இதை தவிர்த்து பார்த்தோம்னா செல்ஃபிஸ் நல்லா இருக்கு, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி 4Kல 30 FPS வரலையும் உங்களுக்கு பேக் கேமரால சப்போர்ட் இருக்கு. போர்ட்ரைட் வீடியோமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080p வரலையும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க குறைன்னு சொன்னோம்னா அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. இதை தவிர்த்து பார்த்தோம்னா ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஒரு 51 அப்ளிகேஷன் இருக்கு. இது மட்டும் தான் இதுல குறை. இதுதான் என்னோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம IQOO Z9 இந்த போனை கம்பேர் பண்ணி பார்த்தலாம். இதுக்காக வெயிட் பண்றீங்களான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.